பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல வளைகுடா நாடுகளை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இந்த பிளாக்கேட், அதாவது ஈரான் மீது அமெரிக்கா போட்ட அந்த பிளாக்கேட் அப்படின்றது ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதே சமயம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் இப்போவுமே எத்தனை கப்பல்கள் கடந்து இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியும் இருக்கு. ஏன்னா கணிசமான அளவுக்கு இந்த இடத்த ஈரானும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஈரான் ஒரு ஸ்டெப்பு இறங்கி வந்திருக்கிறாங்க. அந்த ப்ரெஷர் வேலை செய்யுதுன்னு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 5 அம்ச கோரிக்கை, அணு ஆயுதங்கள் எங்களுடைய உரிமை, நாங்கள் அதில் ப்ரொசீட் பண்ணுவோம். இனிமே அமெரிக்காவோ இஸ்ரேலோ எந்த ஜென்மத்தையும் எங்களை தாக்கக்கூடாது, அதற்கு உண்டான செக்யூரிட்டி கேரண்டியை கொடுக்கணும். 3வது, இந்த போரில் ஏற்பட்ட நஷ்டத்தை அமெரிக்கா மற்றும் நாடுகள் ஈடுகட்டணும். 4வது, அவங்களுடைய ப்ராக்சிக்கலாக இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா, ஹவுத்தி மற்றும் ஹமாஸ் இவங்க மேலே நடத்தப்படக்கூடிய யுத்தத்தையும் நிறுத்தணும். 5வது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்றது இனிமே ஈரானுடைய கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்றதான். இப்போ இதுல இருந்து கம்ப்ளீட்டாக மாறுபட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அணு ஆயுதத்துக்கு உண்டான யுரேனியத்தை செறிவூட்டுறது இதை அப்புறமா பேசிக்கலாம், நாங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை ஓப்பன் பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிளாக்கேடை நகர்த்துங்க. அதாவது அமெரிக்கா இப்போ பிளாக்கேட் பண்ணியிருக்காங்க, ஈரானுக்குள்ள கப்பல்கள் போகக்கூடாது, ஈரானுக்கு வெளியில கப்பல்கள் வரக்கூடாது அப்படின்ட்டு. அந்த பிளாக்கேடை ரிமூவ் பண்ணுங்க, நாங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை ஓப்பன் பண்ணி விட்டுறோம், பேச்சுவார்த்தையை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றது. இதுக்கு ட்ரம்ப் ஒத்துக்கல. இப்போ ட்ரம்ப் இவருடைய கை கொஞ்சம் ஓங்கி இருக்கிறதுனால அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்றாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100கணக்கான கப்பல்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்க்கு அந்த பக்கம், அதாவது வடமேற்கு ஒமான் பகுதிகள், கடல் பகுதிகளில் இப்போ ஸ்டாண்ட் ஆகி நிற்குது. இந்த கப்பல்கள் இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை கடந்து போறதுக்கு ஈரான் கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்றதான் ஈரான் சொல்றது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தைரியமா கடந்து போங்க, உங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்க தரோம். ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேல நடுக்கடல்ல நம்மளோட மாலுமிகள் அதிகமா இந்தியர்கள் தான் அங்க தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உணவு, தண்ணீர் போன்ற தட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. சில டேங்கர்ஸ் தாக்கப்பட்டிருக்கு ஈரானால. ஸோ அந்த மாதிரி டேங்கர்ஸ்கெல்லாம் உதவி செஞ்சு அந்த டேங்கர்ஸை சரிப்படுத்தி நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்றத எடுத்திருக்காங்க. அதுக்கு இப்போ ஈரான் கடும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அமெரிக்காவுக்கு, நீங்கள் இந்த இடத்துல தலையிடக்கூடாது, இங்கே இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் ஒரு டேங்கர் இப்போது அவங்க ட்ரோன் தாக்குதலா இல்லை அண்டர் வாட்டர் ட்ரோனான்னு தெரியல, ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இந்த இடத்துல ட்ரம்போடைய ப்ரையாரிட்டி அப்படின்றது, இதை விட்டால் வேற டைம் கிடைக்காதுன்ட்டு, நீ முதல்ல அணு ஆயுதம் தயாரிப்பை நிறுத்தணும், இருக்கக்கூடிய அந்த 440 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒமான் கிட்டயோ இல்லை ரஷ்யா கிட்டயோ 3வது நாடுகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதுக்கப்புறம் நாங்கள் பொருளாதார தடைகள் எடுக்கிறோம், பேச்சுவார்த்தைலாம் ஃபர்தராக கண்டினியூ பண்ணலான்ட்டு. ஈரான் இப்போ அந்த 5 அம்சத்துலேருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஒரே ஒரு இடத்துல தான் நிற்கிறாங்க. எங்கள் மேலே போட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிளாக்கேடை அகற்றுங்க, நாங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்றது. ஸோ ஸ்ட்ராட்டஜி கிளியராக மாறுறத பார்க்குறோம். ட்ரம்ப் இதுதான் வாய்ப்பு அப்படின்றத பார்க்குறாரு. ஏன்னா இன்னமும் அமெரிக்க துருப்புகள் அங்கே இருக்கு. யுஎஸ்எஸ்ஸோடைய ஜெரால்டு ஃபோர்டு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலே போரில் இருந்த அந்த கப்பல் இப்போ அது ஓய்வுக்கு போயிருக்கு. அதுக்கு மேலே ஏற்கனவே ஒரு கப்பலை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போவும் 2 கெரியர் பேட்டில் குரூப்ஸ் அங்கே இருக்கு. கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான விமானங்கள் அவங்க வச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய காங்கிரஸோடைய அப்ரூவல் கூட வெயிட் பண்ணாமல் இஸ்ரேலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 பில்லியன் அளவுக்கான லேட்டஸ்ட் F-35 ரக விமானங்களை கொடுக்கறதுக்கும் ஒரு கான்ட்ராக்டரை போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல ஈரானுடைய அமெரிக்காவுடைய துருப்புகள் நேற்று, அதாவது திங்கட்கிழமை, எக்காரணத்தை கொண்டும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் இறங்கக்கூடாது அப்படின்றதும், இல்லை நாங்கள் உள்ளே வருவோம், அங்கே இருக்கக்கூடிய ஆதரவு இல்லாமல் நிற்கக்கூடிய கப்பல்கள், இல்லை அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கப்பல்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் அப்படின்றது. ஸோ இப்போ மீண்டும் 2 இராணுவங்களும் நேருக்கு நேர் வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம்போடைய இந்த பிளான் அப்படின்றது இது ஆக்சுவலாக உண்மையான ஃபேக்ட் தான்.
பல கப்பல்கள், நூற்றுக்கணக்கான கப்பல்கள் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அந்த வாயேஜுக்கு தேவையான உணவு ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போவாங்க. கிட்டத்தட்ட 40 நாளுக்கும் அதிகமாக ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 50 நாள் ஆக போகுது இப்போ. ஸோ இந்த சூழ்நிலையில இங்க இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத அமெரிக்கா ஒரு பாயிண்டா எடுத்துட்டு போறாங்க. இப்போ இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்போட எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், we have told these countries that we will guide their ships safely out of the restricted waterways so that they can freely and happily go on with their business. ஸோ இது வெறும் உணவு மட்டும் கொடுக்கறது கிடையாது. இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து கப்பல்களுக்கு அமெரிக்காவுடைய கடற்படை எஸ்கார்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை கடந்து விடுறோம், நீங்க உங்க வேலையை பாருங்க, உங்க பிசினஸை பாருங்க அப்படின்றதுதான். இப்போ இதுக்கு ஒத்து இதை நம்பி எத்தனை கப்பல் அந்த ரிஸ்க் எடுப்பாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. அப்படி எடுக்கும் பொழுது இதில் சீனாவுடைய கப்பல்களுமே இருக்கும். ஸோ இந்த மூவ் அவங்க பண்றது உண்மையா கப்பல்களுக்கு எடுத்துருக்கிறது கிடையாது, டேங்கர்ஸை ஆயில் ஃப்ளோவை ரெகுலேட் பண்ணும் அப்படின்றத பார்க்குறாங்க. ஏன்னா ஓபெக்ல இருந்து யுஏஇ வெளியில வந்தது ஒரு பெரிய மரணடியா இருந்துச்சு ஓபெக் நாடுகளுக்கு. அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம். இப்போ ஓபெக் நாடுகள் அந்த ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்திருக்காங்க. யுஏஇக்கு அந்த உள்ள இருந்த கூட்டமைப்புல இருந்த கோட்டாக்கு, அந்த கோட்டாக்கு உண்டான அளவுக்கான ஆயில இவங்க பீஸ்டப் பண்ணியிருக்கிறாங்க. பட் சர்ப்ரைசிங்கா குவைத் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருடங்கள் கழிச்சு ஏப்ரல் மாதம் ஒரு சொட்டு கச்சா எண்ணெயை கூட குவைத் ஏற்றுமதி பண்ணல. ஸோ மார்க்கெட்ல எப்படியாவது கச்சா எண்ணெயோடைய விலையை கீழே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் அமெரிக்கா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஈரானை தாண்டி இந்த போர் அப்படின்றது வெறும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை மையப்படுத்தி 2 நாடுகளும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் இப்போ கமர்ஷியல் டேங்கர்ஸுக்குமே எச்சரிக்கை விடுறாங்க, அமெரிக்காவை நம்பி உள்ள வந்தீங்கன்னா நாங்கள் உங்களை சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல அவங்க அலி அப்துல்லானி அவங்களுடைய ஹெட் ஆஃப் ஃபோர்ஸஸ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க தாண்டி போகணும்னா ஈரானுடைய ராணுவத்தோடைய பர்மிஷன் இல்லாமல், ஐஆர்ஜிசியோடைய கடற்படையோட பர்மிஷன் இல்லாமல் நீங்க வெளியில போக முடியாது அப்படின்றதும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய கப்பல்கள் இந்த இடத்துல இந்த கப்பல்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோன்னு உள்ள வந்தீங்கன்னா நாங்கள் உங்களை தாக்குவோம் அப்படின்றது தான். இப்போ இந்த அமெரிக்காவுடைய சென்ட்ரல் கமாண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கப்பலுக்கு எஸ்கார்ட் பண்றதுக்கு மட்டும் ஒரு 15,000 துருப்புகளை அவங்க தனியாக ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ 2 தரப்புலையுமே இந்த ஏப்ரல் 22க்கு பிறகு நடந்த அந்த போர் நிறுத்தத்தில் ரெப்ளனிஷ் பண்ணிட்டாங்க. அமெரிக்கா ஒரு புது ஆங்கிள் எடுத்துட்டு போறாங்க. 15,000 துருப்புகள், 100க்கும் அதிகமான விமானங்கள். ஸோ இப்போ விமானங்கள் ஒரு கப்பலுக்கு கைடாகி போகும் பொழுது அது கம்ப்ளீட்டா சினாரியோவை மாத்துது. ஏன்னா ஐஆர்ஜிசியோடைய அந்த போட்ஸ், அண்டர் வாட்டர் ட்ரோன்ஸ் இது எல்லாமே கப்பல்களை தாக்க முடியுமே தவிர அமெரிக்காவுடைய விமானங்களை தாக்க முடியாது. அப்போ விமானங்களை உள்ள கொண்டு போய் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் கடக்கக்கூடிய கப்பல்களுக்கு எஸ்கார்ட்டா துணை போகும் பொழுது அந்த இடத்துல ஈரான் அத்துமீறினாங்க, அதனால நாங்கள் அவங்களுக்கு பதிலுக்கு தாக்குதணும் அப்படின்னு சொல்லிட்டு விமானப்படை வச்சு ஒரு தாக்குதல் நடத்தினாங்கன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது லெஜிட்டிமேட் ஆகும். ஏன்னா அமெரிக்காவுடைய காங்கிரஸ் அப்ரூவல் அப்படின்றது போருக்கான அவங்க டைம் கொடுத்தது முடிஞ்சு போச்சு, 60 நாள் முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னொரு முறை காங்கிரஸ்லேருந்து அவங்க அப்ரூவல் வாங்காத வரைக்கும் இந்த போரை துவக்க முடியாது. மேபி பிரசிடென்ஷியல் பவர்னு சொல்லக்கூடிய அதிபருக்கே உண்டான அந்த ஸ்பெஷல் அதிகாரத்தை பயன்படுத்தி சில நாட்கள் அவங்க யுத்தத்தை கண்டினியூ பண்ண முடியும். ஸோ ட்ரம்ப்புக்கு இங்கே ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷனும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சென்காமோட தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அவர் சப்போர்ட் ஃபார் திஸ் டிஃபென்சிவ் மிஷன் இஸ் எசென்ஷியல் டு ரீஜனல் செக்யூரிட்டி அண்ட் த குளோபல் எக்கனாமி as we also maintain the naval blockade. நேவல் பிளாக்கேடு ஈரானை நெருக்கிறதுக்கு அது தனி. இந்த கப்பல்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றது அப்படின்றது சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு சர்வதேச பொருளாதாரம் பாதிக்கக்கூடாது அப்படின்ற போது மிச்ச பேர் கலங்குறாங்க, அதனால நாங்கள் பண்றோம் அப்படின்ற நிலைமை அவங்க எடுக்கிறாங்க. இப்போ 20,000 சீஃபேரர்ஸ் கடற்படை கடல்ல கப்பல்ல வேலை செய்யக்கூடிய மாலுமிகள் கிட்டத்தட்ட 20,000 பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாண்டர்டாகி இருக்கிறாங்க. யூகேவுடைய எம்டிஓ, அந்த யூகே எம்டிஓன்னு சொல்லக்கூடிய யுனைடெட் கிங்டம் மேரிடைம் ட்ரேட் ஆப்ரேஷன்ஸ் பற்றி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட டேட்டா பற்றி எடுத்தீங்க அப்படின்னா கடந்த 2 நாளில் ஒரு டேங்கர் தாக்கப்பட்டிருக்கு ப்ரொஜெக்டைல். அதை கண்டிப்பாக ஈரான் தான் தாக்கியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த தாக்கப்பட்டது அப்படின்றது 68 நாட்டிக்கல் மைல் ஃபுஜைரான்னு சொல்லக்கூடிய யூஏயோட துறைமுகத்திலேருந்து வடக்கில் 68 நாட்டிக்கல் மைல் அது தாக்கப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸோட கொஞ்சம் தலை. ஸோ ஈரான் தங்களுடைய
பவரையும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி அந்த வாட்டரை டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல தான் ட்ரம்ப் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கோயலேஷன் உருவாக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு. இப்போது இந்த இடத்துல ஒரு சூசகமான வார்த்தையும் இருக்குது. இது நடந்ததுன்னா ஈரானுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும். என்னென்னா சென்காம் என்ன சொல்கிறாங்க, பிராட் கூப்பர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, த லேட்டஸ்ட் எஃபர்ட் வுட் கம்பைன் டிப்ளமேட்டிக் ஆக்ஷன் வித் மிலிட்ரி கோஆர்டினேஷன் அப்படின்னு வரும்போது அது மிச்ச நாட்டு கடற்படைக்கும் சொல்லுது. ஏற்கனவே சைனாவில் பொறுமையிலேருந்து இந்த இடத்த இதுக்கு மேலே தடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதும், அதே மாதிரி நம்ம அந்தமானில் ஒரு மிலிட்ரி கமாண்டை உருவாக்குறதுக்கு, ஒரு துறைமுகத்தை உருவாக்குறதுக்கு எதிர்ப்பு இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஜென்யூனாக ஒரு ஃபேக்ட் பேஸ்ட் ஒரு காணொலி போடுவோம். சைனா என்ன சொல்கிறாங்கன்னா, தேவையில்லாமல் இப்போ அந்த ஸ்ட்ரெயிட்ஸ் எல்லாமே மிலிட்ரைஸ் பண்ணக்கூடிய லெவலில் பண்ணியிருக்காங்க. ஈரான் முதல்ல பண்ணுச்சு, இப்போ இந்தியா பண்ணுது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்க்கறது, இந்த பீஸ் ப்ரொபோசலுக்கு இவங்க இறங்கி வருவாங்களா அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரு பக்கம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பீஸ் ப்ரொபோசலில் அணு ஆயுதங்கள்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல எங்கள் மேலே போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிளாக்கெட், சி பிளாக்கெட்டை ரிமூவ் பண்ணுங்க, நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணி விட்டுறோம். ஸோ எங்கே கமாண்ட் ரிலீஸ் ஆகுது, இந்த ஹோல்டு எங்கேருந்து போகுது ஈரானுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் யார் வந்தாலும் எங்களை கேட்டு தான் வர முடியும்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை நாங்கள் வெக்கேட் பண்ணுறோம், நீங்கள் அந்த பக்கம் வெக்கேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நியூக்ளியர் நெகோசியேஷன் நாங்கள் பண்ண மாட்டோம், ஸோ இதை இன்னொரு நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படின்னு ஈரான் பார்க்குது. இதுதான் சான்ஸு. ஏன்னா இப்போ நவம்பர் மாதம் அமெரிக்காவோட இடைத்தேர்தல் நடக்கிறதுக்கு, இதை விட்டா பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்களும் தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல இந்த நியூக்ளியர் இஷ்யூ அப்படின்றது ஈரானோடைய இந்த ஒரு 400 kg என்ரிச்ட் யுரேனியம் அப்படின்றத ஹேண்ட் ஓவர் பண்ணுமா வேணாமா அப்படின்றது அடுத்தது. பட் கிளியர் கட்டாக அமெரிக்கா இப்போ ஏதோ ஒரு மிலிட்ரி கால்குலேஷன் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறத அவங்க உணர்றாங்க. இப்போ இந்த இடத்துல நாளைக்கு அமெரிக்க கடற்படையோட துணையோட, விமானப்படையோட துணையோட கப்பல்கள் கிராஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்ற மிலிட்ரி விக்டரி அமெரிக்கா கிளைம் பண்ணும். பட் அதை வந்து ஈரான் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. நான் அந்த யார் கண்ட்ரோலில் இருக்குன்னே தெரியல, யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துனே தெரியல, இப்போ ட்ரம்ப்பே ஆதங்கப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஸோ ஒரு ஷார்ட் இன்டென்சிவான ஒரு ஃபேஸை நோக்கி இதை மீண்டும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கச்சா எண்ணெய் விலை அப்படின்றது தொடர்ந்து $120 இருக்கிறதுனால இப்போ வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக $5 அளவுக்கான பெட்ரோல் டீசல் விலையை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட $100-150 ரூபாய்க்கு கேஸ் விலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை ஒரு வேளை சால்வ் ஆயிடுச்சுன்னா இதுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. என்ன நடக்குன்ற ஒரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.